ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ்பங்கசந்தை. நான் உங்கள் கோபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக மார்க்கெட்டில் இருக்கிற பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸும் நம்மளோட மார்க்கெட்டுக்கு இருக்கிற நெகட்டிவ் ஃபேக்டர்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அப்படியே இந்த சுச்சுவேஷன் நம்ம எப்படி ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கணுன்றதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அப்படியே இண்டிகோ ஏர்லைன்ஸோட அப்டேட், சுஸ்லான் எனர்ஜியோட ஆர்டர்ஸ் அப்டேட், ஆம்பர் என்டர்பிரைஸோட அப்டேட், ஆர்விஎன்எலோட அப்டேட், ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸோட அப்டேட், அண்ட் கேஎஃப்சி ஆப்ரேட்டரான தேவ்யானி இன்டர்நேஷனலோட அப்டேட், அண்ட் ஈவன் டாமினோஸோட ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸோட அப்டேட்னு நிறைய அப்டேட்ஸை பார்க்கலாம். அண்ட் அப்படியே எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸோட டேட்டா, நான் இன்னைக்கு புதுசாக எடுத்த 2 ட்ரேடிங் போர்ஷன்ஸோட அப்டேட், அண்ட் நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயினோட டேட்டா, அண்ட் ஃபைனலாக இன்றைக்கான கோட் பார்த்துட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 104 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.57% நெகட்டிவில் 18,181 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 205 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.47% நெகட்டிவில் 43,698 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு நிஃப்டி 50ல் அதிகமான வெயிட்டேஜஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ்லேயே ஐடிசி அண்ட் எஸ்பிஐ தான் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்தது. அண்ட் அதுவே ஓவரால் டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், ஜுபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸ், ராம்கோ சிமெண்ட், சாம்பல் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் எஸ்காட்ஸ். அண்ட் அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ், ஒபெராய் ரியாலிட்டி, ஜிந்தால் ஸ்டீல், ஐடியா அதாவது வோடஃபோன் ஐடியா அண்ட் அரபிந்தோ ஃபார்மா. அண்ட் இன்னைக்கு நவீன் ஃப்ளூரினில் லாங் அன்வைண்டிங் நடந்திருக்கு. ஓகே, ஃபர்தர் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்த முக்கியமான நியூஸ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை பற்றி பார்க்குறப்போ இப்போ ஓவரால் மார்க்கெட்டில் மோஸ்ட்லி பாசிட்டிவ் அப்டேட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே நெகட்டிவ் அப்டேட்ஸ்னு பார்க்குறப்போ ஒரே ஒரு நெகட்டிவ் அப்டேட் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எஃப்ஐஎஸ் வந்து பை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது லாஸ்ட் 14 to 15 டேஸாகவே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எஃப்ஐஎஸ் வந்து விடாமல் பை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது டேரெக்டாக மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான அப்டேட்டாக இருக்குது. அண்ட் இதே போல் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்கிற பாசிட்டிவான மேக்ரோ என்விரான்மெண்ட்டும் ஓவரால் மார்க்கெட்ஸ்க்கு பாசிட்டிவான அப்டேட்டாக இருக்குது. அண்ட் லாஸ்ட் 1.5 இயர்ஸாக ரேட் ஹைக் பண்ணிகிட்டே இருந்தது, இப்போ ஓரளவுக்கு ஸ்டாப் ஆகிட்டு இருக்கிறதும் அண்ட் ஈவன் ரேட் கட் நடந்தாலும் நடக்கலாம்ன்ற என்விரான்மெண்ட் இருக்கிறதும் ஓவரால் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான அப்டேட்டாக இருக்குது. அண்ட் ஈவன் இது வரைக்கும் போஸ்ட் பண்ண Q4 ரிசல்ட்ஸ்லையும் ஆவரேஜாகவே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கிறதும் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான அப்டேட்டாக இருக்குது. ஸோ இப்படி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு நிறைய பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸில் ஃபில்லாக இருக்குது. ஆனால் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நேற்று வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது போல் யூஎஸோட டெட் சீலிங் இஷ்யூஸ் தான். ஸோ இதனால் மார்க்கெட்டில் நியர் டேர்ம் வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி இந்த நியர் டேர்ம் இஷ்யூனால் இருக்கிற மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டின்றது மார்க்கெட்டோட டைரக்ஷனை கன்ஃபியூஸ் பண்ணும். ஆனால் ஓவரால் அந்த நியர் டேர்ம் இஷ்யூன்றது சீக்கிரமாகவே சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் இந்த வாலட்டிலிட்டியை மார்க்கெட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும். அதாவது இந்த வாலட்டிலிட்டினால் மார்க்கெட்டில் ஃபால் வந்ததுன்னா அதை பை ஆன் டிப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எனிவே அடுத்து ஒரு மாதம் மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத நம்மளோட கமெண்ட்டை சொல்லுங்கள். ஓகே, அடுத்து இண்டிகோ ஏர்லைன்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இண்டிகோ ஏர்லைன்ஸ் இப்போ 2வது போயிங் 777 ஏர்க்ராஃப்டை ப்ரொக்யூர் பண்ணியிருக்கிறத அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த 777 ஏர்க்ராஃப்ட்ன்றது மும்பை டு இஸ்தான்புல் ரூட்டில் ஆப்ரேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 3 மாதம் முன்னாடி தான், அதாவது February 1, 2023 தான் அவங்களோட ஃபஸ்ட்டு போயிங் 777 ஏர்க்ராஃப்ட்ன்றது ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் அந்த ஃபஸ்ட்டு 777 ஏர்க்ராஃப்ட்ன்றது டெல்லி டு இஸ்தான்புல் ரூட்டில் ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்ட் இந்த 777 ஏர்க்ராஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் பாடி ஏர்க்ராஃப்டாக இருக்கும். அதாவது முன்னாடி இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து வெறும் நேரோ பாடி ஏர்க்ராஃப்டை தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் Februaryலேருந்து ஒயிட் பாடி ஏர்க்ராஃப்டாக ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இந்த ஏர்க்ராஃப்ட்ன்றது 400 பேசஞ்சர்ஸை கேரி பண்ணும். அதில் 24 பிஸ்னஸ் கிளாஸும் அண்ட் 376 எக்கனாமிக் கிளாஸ் சீட்ஸும் இருக்கும். அண்ட் ஏர்லைன்ஸ் வந்து இந்த ஏர்க்ராஃப்ட் ஆட் பண்ணதை பற்றி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த புது ஏர்க்ராஃப்ட்ன்றது கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டிக்கெட் ப்ரைஸஸையும் அஃபோர்டபுள் ஆக்கிறதுல ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எனிவே ஏர்லைன்ஸ் வந்து அதிகமான டிமாண்ட் வர தான் அவங்களோட ஏர்க்ராஃப்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா டிமாண்ட் கம்மியாக இருந்தாலும் ஏர்க்ராஃப்டை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அது அவங்களோட ஓவரால் எக்ஸ்பென்சஸை ரொம்பவே அதிகம் பண்ணிடும். ஸோ அப்படி பார்க்குறப்ப இப்போ இண்டிகோ ஏர்லைன்ஸ் இந்த ஏர்க்ராஃப்டை ஆட் பண்ணதுனால அவங்களோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னே புரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இப்போ கோஃபர்ஸ்ட் ஏர்லைன்ஸ் வந்து பேங்க்ரப்ட் ஆனதுனால அந்த புக்கிங்ஸ் அண்ட் டிமாண்ட் எல்லாமே இவங்களுக்கு டைவர்ட் ஆகிட்டு இருக்குன்னே புரிஞ்சுக்கலாம். அண்ட் அதனாலேயே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாகவே வந்து இவங்களோட ஷேர்ஸ் கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டு இருக்கு. எனிவே இன்றைக்கி இந்த நியூ ஏர்க்ராஃப்ட் ஆட் பண்ண பிறகு இதோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 0.84% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் கம்பெனி வந்து இன்றைக்கி அவங்களோட Q4 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரிசல்ட்ஸ் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டுன்னு சொல்லலாம், ஆர் எக்ஸாக்டாக 0.6% ஃபால் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அதுவே நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30% அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே மார்ஜின்ஸ்னு பார்த்தீங்கன்னா 12.9%லேருந்து 13.7% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் ஈவன் எங்களோட ரிசல்ட்ஸ் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ நல்லாவே பாசிட்டிவாக வந்திருக்கு.
அண்ட் இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா கம்பெனி வந்து 1:1 போனஸையும் அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த கம்பெனியில் எவ்வளோ ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோ ஷேர்ஸ் வந்து அடிஷ்னலாக ஃப்ரீ போனஸ் ஷேர்ஸ்னு இஷ்யூ பண்ணுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அதோட ஷேர் ப்ரைஸ் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும். ஆனால் அது அவங்களோட ஷேர் கேப்பில் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இந்த போனஸ் இஷ்யூ பண்ணுறதுனால நியர் டேர்மில் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லைனாலும் அது லாங் டேர்மில் ஒரு லாக் பாசிட்டிவாகவே இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.15% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து கேஎஃப்சியோட ஆப்ரேட்டரான தேவியானி இன்டர்நேஷனலோட அப்டேட்டை பார்க்கலாம். ஸோ இவங்க போஸ்ட் பண்ண Q4 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்காக வந்திருந்தது. அதாவது எங்களோட ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 28% ஃபால் ஆயிருக்கு. அண்ட் அது நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% ஃபால் ஆயிருக்கு. அண்ட் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா 23.7%லேருந்து 20% ஃபால் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முக்கியமான காரணமாக கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ஃப்ளேஷனரி என்விரான்மெண்ட்டில் பெரும்பாலும் கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட ஸ்பெண்டிங்ஸை கம்மி பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லையும் ஸ்பெண்டிங்கை கட் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ இன்ஃப்ளேஷன் ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த ஃபிஸ்கல் இயரோட H2லேருந்து ஸ்பெண்டிங் திரும்ப வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இனிவே இந்த ஓவரால் பேட் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா தேவியானி இன்டர்நேஷனலோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 4.15% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே அடுத்த QSR பிளேயரான ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸ், அதாவது டொமினோஸ் பிஸாஸோட ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸ் கம்பெனியோட ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னா ரெவன்யூ என்னவோ அரௌண்ட் 8% அதிகமாக இருக்குது. ஆனால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபால் ஆயிருக்கு. அண்ட் ஈவன் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா 25%லேருந்து 20%க்கு ஃபால் ஆயிருக்கு. எனிவே ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸோட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் ஓவரால் ரிசல்ட்ஸ் வீக்காக தான் இருக்குது. அண்ட் இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.09% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து RVNL, அதாவது ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். இந்த ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட்ன்ற கம்பெனியும் அண்ட் கணபதி இன்ஜினியர் ஒர்க்ஸ்ன்ற கம்பெனியும் சவுத் சென்ட்ரல் ரயில்வேயோட 81 crore வர்த்துள்ள ஆர்டர்ஸுக்கு லோவஸ்ட் பிட்ராக வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஆர்டர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் பிளாக் சிக்னலிங் சிஸ்டமை பில்ட் பண்ணுறதுக்கான ஆர்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு RVNLோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 2.61% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஆம்பர் என்டர்பிரைஸோட அப்டேட்டை பார்க்கலாம். நம்மளோட டெலிகிராம் சேனலில் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணுற ரிசல்ட்ஸ் டெம்ப்ளேட் வழியாக ஆம்பர் என்டர்பிரைஸோட Q4 ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னா இந்த Q4 ரிசல்ட்ஸ் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்பவும் அண்ட் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்பவும் போத் ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் எல்லாமே ரொம்பவே பாசிட்டிவாக க்ரோ ஆயிருக்கு. அண்ட் ஈவன் மார்ஜின்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனால் இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா கம்பெனி கொடுத்த கமெண்ட்ரியில் முக்கியமான அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த Q1ல் அன்சீசனல் ரெயின்ஸ் வந்ததுனால டிமாண்ட்ன்றது லைட்டாக இம்பாக்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எனிவே ஓவரால் ரிசல்ட்ஸ் நல்லாவே வந்ததுனால இன்னைக்கு ஆம்பர் என்டர்பிரைஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 15.39% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து Suzlon எனர்ஜியோட அப்டேட்டை பார்க்கலாம். Suzlon எனர்ஜி கம்பெனிக்கு வைப்ரண்ட் எனர்ஜின்ற கம்பெனிக்கிட்ட இருந்து 99 மெகாவாட் வர்த்துள்ள ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது 99 மெகாவாட் விண்ட் பவர் ப்ராஜெக்ட்டுக்கு 3 மெகாவாட் சீரீஸ் கொண்ட 33 விண்ட் டர்பைன் ஜென்ரேட்டர்ஸை சப்ளை பண்ணுறதுக்கான ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 3 மெகாவாட் சீரீஸ்ன்ற ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 மந்த்க்குள்ளேயே வந்த 3வது ஆர்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபினான்ஷியல் 2025க்குள்ளே கமிஷன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு Suzlon எனர்ஜியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 5.49% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு FIS அண்ட் DISஓட டேட்டா பார்க்கலாம். இன்றைக்கும் FIS வந்து நெட் பையிங் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் லாஸ்ட் 14 to 15 டேஸாக கண்டினியூஸாக பை பண்ணதை விட இன்னைக்கு கொஞ்சம் பையிங்கிறது கம்மியாகவே இருக்குன்னு சொல்லலாம். அதாவது இன்னைக்கு FIS வந்து கிட்டத்தட்ட 149 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே DIS வந்து 203 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்னைக்கு என்னோட ட்ரேடிங் போர்ஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு புதுசாக 2 போர்ஷன்ஸ் எடுத்திருக்கேன். அதில் ஒன்று குஜராத் கேஸோட ஜூன் எக்ஸ்பைரியோட 450 புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கேன். அடுத்து டாடா கெமிக்கல்ஸோட ஜூன் எக்ஸ்பைரியோட 900 புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கேன். அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்கோட போர்ஷன்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அண்ட் நிஃப்டியோட 16,000 புட் ஆப்ஷனோட போர்ஷனும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக என்னோட இந்த ட்ரேடிங் போர்ஷனோட MTM ப்ராஃபிட்ன்றது ஆல்மோஸ்ட் 13,800 இருக்குது. ஓகே, அடுத்து நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 18,400 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் அது புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த நிஃப்டியோட ரேஞ்சுன்றது 18,000லேருந்து 18,400க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, ஃபைனலாக இன்னைக்கான கோட் பார்த்தீங்கன்னா ஹார்ட்ஷிப்ஸ் ஆஃபன் மேக் ஆர்டினரி பீப்புள் இன்டு எக்ஸ்ட்ராடினரி. அதாவது ஒரு கஷ்டம்னு வந்தால் தான் நம்மளோட ஃபுல் பொட்டென்ஷியல் தெரியும். ஸோ அப்போ நம்மளுக்கு கஷ்டம் வருதுன்னா அது நம்மளோட ஃபுல் பொட்டென்ஷியல் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அண்ட் அதனால எக்ஸ்ட்ராடினரி பர்சனாக மாறத்துக்கும் அது நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அண்ட் இதை பற்றி உங்களோட கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், குட் பை.
வணக்கம்.